ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மை ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோ ட்ராமாவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் அவ்வளோதான், நம்ம கான்ட்ராக்ட்லாம் முடிய போகுது, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களோட கேபினில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம பார்க் இருக்கார்ல, ஸோ அந்த டீச்சர் கிட்ட அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. என்னாச்சு, ஹீரோவை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அவன் வரலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் எங்களால் போய் சேர்மன்ட்ட சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியாது, எப்படியாவது நீங்கள் தான் அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு என்னது, அவன் திரும்பவும் ஸ்கூலுக்கு வரானா, அதுவும் 9 வருஷம் கழிச்சு ஸ்டூடெண்டா வரானா அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க. இப்ப பார்க் வந்து உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, சாரி சார், நான் இப்ப கொஞ்சம் சிக்கா இருக்கேன், சோ அதனால நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இந்த சேர்மனும் அவங்க பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சேர்மனுக்கு இந்த மாதிரி போன் வருது. சேர்மன் என்ன சொல்றாங்கன்னா, சரி வேற ஏதாவது விஷயத்தை வச்சு இதை மறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு ஸ்கூலுக்கு நல்ல பேர் கிடைக்கணும், அவ்வளவுதான், அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது இருந்தா மக்கள் மறந்துடுவாங்க, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இவனை ஸ்கூலுக்கு வர வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. இப்ப இந்த சேர்மன் பையனும் அவங்க அம்மாட்ட, அம்மா நான் வேணா போய் பேசி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ போய் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நாங்களாம் ஸ்கூல்ல ஒன்னா தானே படித்தோம், ஃப்ரெண்ட்ஸ் தானே, நானே போய் பேசுறேன் அப்படின்னு அந்த பையனும் சொல்றான். இப்போ பார்க்ல ஒருத்தர் குண்டா ஓடிட்டு இருக்காரு. ஸோ அவரு கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் ஓடிட்டு இருக்காரு. நீ யாருப்பா, நீ எதுக்கு என் கூட ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட கிளைண்ட் வந்து உங்களோட ஒய்ஃப் தான், அவங்க தான் காசு கொடுத்து உங்களுக்கு கம்பெனிக்கு ஓட சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரு ஐயோ போச்சுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து ஃபுல்லா சாப்பிட சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா அவர் சாப்பிடும்போது அந்த எலும்பை கடிக்கிறது, உரியறது, இந்த சவுண்டு கேட்கறதுக்கு அந்த லேடிக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால காசு கொடுத்து சாப்பிட சொல்லிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இப்போ வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு அட்ரஸுக்கு வந்திருப்பாரு. கால் பண்ணி அந்த அட்ரஸில் இருக்கிற ஆளை வெளியே வாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ உள்ளே வந்துரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வராரு. வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த சேர்மன் பையன் தான் இருப்பான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அவனும் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் அதே மாதிரி தான் இருக்க போல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இப்போ அந்த ஃபுட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகும்போது அவரு டக்குன்னு, எனக்கு உன்கிட்ட பேசணும், நீ திரும்ப ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு அந்த சேர்மன் பையனும் சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகிறாரு. நான் ஸ்கூலை விட்டு வந்ததுக்கு காரணமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிக்கும் போது, அதனால தான் சொல்றேன் நீ திரும்ப ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்றான். இப்போ அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே ரோட்டுக்கு வந்து செம்மையா டென்ஷன் ஆகிறாரு. இப்போ அவர் எடுத்துட்டு வந்த அந்த கூடை பார்த்தீங்கன்னா லைட்டா உடஞ்சிருக்கும். அதை பார்த்து ஐயோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு கேமிங் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் காசு கொடுத்து ஏமாந்தாங்கல்ல அந்த பார்ட் டைம் அட்மின், ஸோ அவன் எங்க இருக்கான், இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இப்போ அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து நம்ம ஹீரோ அவன் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவனும் திரும்பி பார்த்து, யாருப்பா நீ, என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உடனே நம்ம ஹீரோயின் பேர் சொன்ன உடனே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ துரத்திட்டு போறாரு. அவனும் எதுக்குள்ளேயே பூந்து ஓடுறான். நம்ம ஹீரோ விடுறதாவே இல்லை, பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. லாஸ்டா ஒரு பில்டிங் மேல நின்னுக்கிட்டு, நீ பக்கத்துல வந்தா நான் கீழே வந்து செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு பிளாஷ்பேக்ல ஞாபகம் வந்துருது. ஸோ இப்போ பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த சேர்மன் பையன் இருக்கான்ல, இவன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள சண்டை வருது. ஸோ இந்த சண்டையில ஒரு மாடி மேல் நின்னுக்கிட்டு நான் கீழே விழுந்துடும் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் கீழே விழுந்துடுறான். கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோ தான் தள்ளி விட்டான் அப்படின்னு நினைச்சிடறாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அப்படி நினைச்சிருக்கும் போது, இப்போ பார்க் டீச்சர்கிட்ட போய் நம்ம ஹீரோ சொல்லிருக்காரு, சார் நான் அவனை தள்ளி விடவே இல்லை, அவனா தான் கீழே விழுந்தான், என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவரும் எனக்கு புரியுது, ஆனா அவன் எந்திரிச்சு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நீ தான் தள்ளி விட்டு தான் போலீஸ்ட்ட சொல்லிட்டான், அதனால உன்னை இந்த ஸ்கூலை விட்டு டிராப் அவுட் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. இப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி அக்யூஸ்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அந்த ஸ்கூலை விட்டு அப்படியே வெளியே போயிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த டோரை உடச்சிட்டு நம்ம ஹீரோயின் பேர் சொல்லிட்டு, நான் எந்த தப்புமே பண்ணல, உனக்கு தெரியும்ல, நீ என்னை நம்பு, அவனாதான் கீழே விழுந்தான், நான் அவனை தள்ளி விடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. அவங்க பாக்குற பார்வையிலே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மேலதான் தப்பு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ எதுவுமே பேசாம அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ இதனாலதான் நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலை விட்டு பாதிலே நின்று இருப்பாரு. இதெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக்ல வந்துகிட்டு இருக்கும்போது, இப்போ அதே மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்த இந்த பார்ட் டைம் அட்மினை காணோம். எட்டி பார்த்தா அவன் பக்கத்து மாடியில குதிச்சு அப்படியே கால் நொண்டி அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். இப்ப நைட் அப்படியே போகும்போது அவனை திரும்ப ஒரு வழியா நம்ம ஹீரோ பிடிச்சிடறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போனோடனே அந்த கடையில் இருக்கிறவனு, இன்னைக்கு ஏன் லேட் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஸ்கூல்ல கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி சீக்கிரமா ஒரு $50,000 சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, என்னோட கடையிலேயே நீ தினமும் வேலை செஞ்ச அப்படின்னா உனக்கு $150 கிடைக்கும். ஸோ ஹாலிடேஸும் சேர்ந்து வேலை செஞ்சு ஓவர் ஷிஃப்ட்டும் பார்த்து அப்படின்னா கண்டிப்பா 2 வருஷத்துல சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது 2 வருஷமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி ரோட்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த பணம் ஏமாத்தினவனும் வந்துடுறான். அவனை பார்த்து அப்படியே பயப்படுறாங்க. பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கடா என்னோட பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவனும் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க பணம் என்கிட்ட இல்லை, நான் அதை செலவு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஒருத்தர் வந்து என்னை அடிச்சு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு, என்னை மன்னிச்சிருங்க, ஆனா கூடி சீக்கிரத்துல உங்களோட பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நான் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ்க்கு போனா நீங்களும் தான் மாட்டுவீங்க, நீங்களும் தானே லஞ்சம் தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். இதனால
அதனால நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறாங்க. அவனும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு இவர் அப்படியே ஒதுங்குவாரு. அதை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரியும் கங் புக் ஷோ நீதானே, வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வராரு. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அன்னைக்கு நான் தண்ணீர் விழுந்தப்போ உன்னை வந்து நான் காப்பாற்ற சொன்னா, எதுக்காக நீ வந்து காப்பாத்தின அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கோவம் வந்துருது. என்னது நீ தண்ணியில விழுந்திருக்க, நீ சாக போறேன்னு சொல்லி தான் நான் காப்பாத்தினேன். அது காப்பாற்றும் போது கூட நீ தான் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பொண்ணு விழுந்திருக்கான்னு சொல்லி தான் நான் காப்பாத்தினேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. தெரிஞ்சிருந்தா உன்னை நான் காப்பாத்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் இன்னமும் நீ திருந்தவே இல்லை, அது மட்டும் இல்லாம நீ ஏதோ திரும்பவும் ஸ்கூலுக்கு வரப்போறியாமா, நீ வந்தா எந்த விஷயமும் மாறாது, மக்கள் எதையும் மறக்க மாட்டாங்க, அதனால நீ ஸ்கூலுக்கு வராத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ நீ என்ன சொல்றது, நானே அந்த ஸ்கூலுக்கு வர மாட்டேன், என்ன அவமானப்படுத்தின ஸ்கூலுக்கு நான் எதுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்மனை பார்த்து எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் ரூமுக்குள்ள அப்படியே தயங்கி உள்ள வராங்க. உள்ள வந்து மேடம் என்ன எப்படியாவது பர்மனெண்ட் ஸ்டாஃபா மாத்திருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப யார் இருக்கான்னு பார்த்தா சேர்மன் பையன். அவனை பார்த்தோன்னே நீ எப்ப வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சோ இப்போ ஒரு காபி ஷாப்ல ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நீ இன்னும் பழைய மாதிரி தான் இருக்க, மாறவே இல்லை அப்படின்னு அந்த சேர்மன் பையனும் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது இப்போ பின்னாடி ஒரு லேடி வந்து அவங்க பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏதோ ஒருத்தனை கூட்டு வந்து இவன் தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றேன், எப்படி நான் ஏத்துக்கிறது, என்னால அதை ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு பணம் கொடுத்தா என்னோட பொண்ணை விட்டுட்டு போவ அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ஞாபகத்துல $50,000 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டு இவனும் அப்படியே ஷாக் ஆகும். இல்ல நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க. இப்போ இந்த சேர்மன் பையன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறான். என்ன ஹெல்ப்னா நம்ம ஹீரோவை திரும்பவும் ஸ்கூலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சு இது என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை மட்டும் நீ எனக்காக பண்ண அப்படின்னா உன்னை நான் வந்து பர்மனன்ட் டீச்சரா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு முன்னாடியே நீ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க, ஸோ திரும்பவும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து போயிடுறான். என்னது இதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோமா, என்ன ஹெல்ப் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்டை திட்டிட்டு இருந்த இந்த அம்மாவும் மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். காசுக்காக ஒரு பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்க வந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ திரும்பவும் ஸ்கூலுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் பர்மனன்ட் டீச்சரா மாத்திடுவேன் அப்படின்னு அந்த சேர்மன் பையன் சொன்னதை நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு. இப்போ ஒரு சப்வேக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து அந்த சேர்மன் பையன் பேசினது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போனா ஹீரோயின் வந்து பர்மனன்ட் டீச்சர் ஆயிருவா, அவளுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு பார்த்து இவரால் தாங்கிக்கவே முடியல, அழுதுகிட்டு இருக்காரு. இவ அப்படியே ரோட்டுக்கு வந்தாலும் அந்த ஸ்கூலை பத்தி தான் டிவியில போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா சேர்மன் ஆக போற அந்த பையனை பத்தியும் தப்பா எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலயே என்னை வச்சு இவங்க எல்லாம் கேம் விளாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஸ்கூலுக்குள்ள போய் நான் ஒரு கேம் விளாட போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ அங்க கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. எப்படி அந்த $50,000 சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழேயே நம்ம ஹீரோவோட பேர் எழுதிட்டு இருப்பாங்க. இவனை மட்டும் ஸ்கூலுக்கு கூட்டு வந்துட்டோம்னா நம்ம பர்மனன்ட் ஆயிரலாம், ஆனா அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற விண்டோல அப்படியே காத்தடிக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்துல போய் பார்த்தா தூரத்துல நம்ம ஹீரோ நடந்து வர மாதிரி இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு அப்படியே ஹீரோவா நடந்து வந்துட்டு இருப்பாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.